அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மந்திர முறையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சர்வசக்தி வாய்ந்த பத்ரகாளி ஆகர்ஷண மந்திர முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். தெரிஞ்சு இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு உபாசனை முழுமையாக தெரியாமலோ அல்லது அந்த தெய்வத்தை பற்றி தெரியாமலோ எந்த ஒரு மந்திரத்தையும் எடுத்த மேனிக்கு பயன்படுத்தக்கூடாது. அதை முதல்ல சொல்லிக்கிறேன். நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காளி மந்திரம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதத்திற்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு மந்திர சக்தி தான் காளியம்மன். அந்த வகையில் இந்த பத்ரகாளியினுடைய மந்திரம் எவர் ஒருவர் உபாசனை எடுத்து அந்த தெய்வத்தினுடைய ஆசியானதை முழுமையாக பெற்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இம்முறையானது, இந்த ஆகர்ஷண மந்திரமானது எளிமையாக பயன்படும். இது எதற்காக நம்ம இந்த மந்திரத்தை சித்தி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வத்தை நம்ம கனியிலோ அல்லது மற்ற பூஜை பொருட்களிலேயோ ஆகர்ஷணம் பண்ணி ஒருவருக்கு நம்ம கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பூர்ண சுகம் உண்டாகும். அது அவர்களை பாதுகாப்பான ஒரு நிலைக்கும் வச்சிருக்கும். சரிங்களா? ஆகர்ஷணம் நினச்ச நேரத்தில் அதே மாதிரி ஆகர்ஷணமானது செய்யக்கூடாது. ஒருவருக்கு எப்பொழுது தேவையோ, எப்பொழுது அந்த அன்னையினுடைய அனுகிரகம் தேவையோ, அவளினுடைய ஒரு பாதுகாப்பு தேவையோ அப்பொழுது இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி உபாசனை செஞ்சு சித்தி செஞ்ச நபர்கள் இம்மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் 1008 உரு வீதம் பூஜை செய்யும் மாதிரி இருக்கும். இந்த பூஜை செய்யக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு நாள்லேயும் நீங்கள் சைவ படையல் தான் இடுற மாதிரி இருக்கும். சைவ படையல் வச்சு அந்த படையல் பக்கத்திலேயே ஒரு பெரிய எலுமிச்சை கனி, சரிங்களா, புள்ளி இல்லாத பழமாக பார்த்து வைக்க வேண்டும். எலுமிச்சை கனியை வச்சுட்டு தான் இந்த மந்திரத்தையே பிரயோகம் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜைகள் நீங்கள் வளர்பிறை நாட்களில் ஆரம்பிக்கலாம். வளர்பிறை நாள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த பூஜையை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணி 11 நாட்கள் இப்பூஜையை முடிக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்பொழுது நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக இந்த பூஜை செய்யக்கூடிய நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்பவே உத்தமமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இரவு நேரத்தில் கூட இந்த பூஜையை பயன்படுத்தலாம். அவரவர்களுடைய நேர காலத்துக்கு ஏற்ப இந்த பூஜை முறையை நீங்கள் செஞ்சு மந்திரத்தை சித்தி பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த பூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் முதலில் காளி அம்மனுடைய உபாசகராக இருந்து அந்த அம்மனுடைய அருளை பெற்றவர்கள், அவரை வணங்கி வரக்கூடியவர்கள், மந்திர முறைகள் தெரிஞ்சு செய்யக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்துங்க. மந்திரம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மந்திர முறை தான். இப்போ நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன், அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு தவறும் வரக்கூடாது மந்திரம் சொல்லும் பொழுது. இப்போது இந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஹ்ரீம் பத்ரகாளி ஆகச்ச ஸ்வாஹா. சரிங்களா? இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தில் பலவிதமான ஒரு மாந்திரீக முறைகளும் வேலைகளும் செய்ய முடியும். தெரிந்து பக்குவப்படுத்தி இம்முறையை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம. ஓம் சிவாய நம.